ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம டெக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்வா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சூப்பரான டெம்ப்ளேட்ஸை வந்துட்டு, அதாவது தம்ப்நெயிலை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட முடியும். அண்ட் இது யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே இல்லாட்டி ஒரு மேரேஜ் வந்துட்டு வைக்கிறீங்க, அதுக்கு வந்துட்டு இன்விடேஷன் கூட வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட முடியும். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும், அதுவுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு கேன்வா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் ஆக போகுது. இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2 வரைக்கும் வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1. இந்த பார்ட் 1 வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்வா ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்கிச்சா ப்ளூ கலர் ஜிங்கிச்சா அப்படிங்கிற மாதிரி சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணல உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா பர்மிஷன் எப்போதும் போல் கேட்கும். நீங்கள் வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். நான் இதில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டிசைன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ரீசன்ட் டிசைன்ஸ் அப்படின்ட்டுருக்கு. நம்ம மேலே டாப்பில் இருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்துட்டு ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் இப்போ யூடியூப் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ யூடியூப் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்புக்கு தேவையான லோகோஸ் வந்துட்டு இங்கே வருது. இதுவே நான் இப்போ யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறத வந்துட்டு சாரி நண்பா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பெய்டு அப்படின்னு இருக்கும். பெய்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு காசு வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கா, ஃப்ரீயாக இல்லையான்னு கேட்பீங்க. ஸோ ஃப்ரீயாகவும் இல்லை, இருக்குது. ஸோ இந்த பதிலாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெய்டு ஐக்கான் இல்லை, இதில் இல்லை இந்த மாதிரி சோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி நிறைய இதில் இருக்கவும் செய்யும். உங்களுக்கு சப்போஸ் அந்த பெய்டு இது வந்துட்டு வேணும் அப்படின்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ மைட் வாண்ட் டு ட்ரை அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோ, அப்புறம் யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் பேனர், வீடியோ, அப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டர், யுவர் ஸ்டோரி, லோகோ, யூடியூப் லோகோ கூட எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இல்லாட்டி 5 பார்ட்டாக வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, அப்புறம் ஃபோன் வால்பேப்பர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்விடேஷன் ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இந்த இன்விடேஷன் வந்துட்டு நீங்கள் பர்த்டே இல்லாட்டி மேரேஜ், என்கேஜ்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்துட்டு இன்விடேஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இன்விடேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ லோட் ஆகுது நண்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீலோட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க நண்பா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகி முடிச்சிடுச்சு. நம்ம இதில் இப்போ 1 by 1 வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு லோட் ஆகி இப்போ வந்துடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் வந்துட்டு கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா எடிட் இருக்குது, அப்புறம் டெலீட் இருக்குது, அப்புறம் டூப்ளிகேட் இருக்குது, அப்புறம் ஃபாண்ட் சைஸு, கலரு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்னா ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்பேசிங். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், டிரான்ஸ்பெரன்சி, பொசிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ எடிட் வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எடிட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய நேமே வந்துட்டு டைப் பண்ணிக்கிடுதேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு பேக் வரணும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேட்டு, அப்புறம் அந்த மந்த்து, அப்புறம் இயர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மந்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர்னு இங்கே இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிடுதேன். அதுமாதிரி டேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த டேட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இயரை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த இயரை வந்துட்டு கிளிக் பண்ணி எடிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமு. ஸோ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 o'clock அப்படின்ருக்கு, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைம் வந்துட்டு சூஸ் பண்ணி அது ஈவினிங்காக மார்னிங்கானு வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டு அது எங்கே நடக்கு அப்படிங்கிற அந்த இது கூட நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கீழே இருக்கும். அதில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட்டு அப்படிங்கிற அந்த அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டிலேருந்து இந்த ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கீழே ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே. ஸோ நான் இப்போதைக்குள்ள பேக் வந்துக்கிடுதேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர். ஸோ அந்த கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளாக் கலரில் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ ரெட் கலரை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் ஆல் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெட்ரு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ திரும்ப ரெட் கலர் அப்படின்னா ரெட் கலரை கிளிக் பண்ணி மறுபடியும் சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ரெட் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும், அந்த ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் ரெட் கலரில் இருக்கும். இதுவே சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டுமே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டெலீட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணும், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், அந்த இது எனக்கு வந்துட்டு திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அந்த ஹோம் ஐக்கானுக்கு அடுத்ததாக அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு எடிட் பண்ணணும். அண்டு இந்த பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்துட்டு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட் 1 வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துட்டு கிடச்சிருக்கும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.